ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஏவி பிரிட்ஜோட நார்தன் சைடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்போ புதுசாக அமைக்கிற கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் எக்ஸிஸ்டிங் ஏவி பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பேரலாக அமைக்கிற அந்த பாலத்தை பார்க்க தான் வந்திருக்கிறோம். கடந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம பாலத்துக்கு கீழே இருந்து நம்ம கவர் பண்ணோம். சிலவங்க கேட்டாங்க ஏரியல் வியூ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரோனில் எடுக்க போகிறதில்ல. எக்ஸிஸ்டிங் ஏவி பிரிட்ஜ் மேலேருந்து இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்க பாலத்தை கவர் பண்ண போகிறோம். நேற்று நம்ம பண்ணியிருந்த வீடியோ, அதாவது பாலம் ஸ்டேஷன் ஆம் இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சுவேஜ் பிளான்ட் முன்னாடி எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்குது. பட் அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரியல. செல்லூர் கம்மாயிலேருந்து எக்ஸிட் ஆகிற தண்ணி பந்தல்குடி கால்வாய் வழியாக மீனாட்சி காலேஜ் பேக் சைட்லேருந்து அப்படியே வைகை ரிவரில் கலக்கும். ஸோ இந்த வீடியோ பிகினிங்கில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். எதுக்கு அந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகையிலேருந்து கலக்கிற தண்ணி கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ அந்த சூவேஜ் பிளான்ட் உண்மையிலே ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரியல. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 வீக்ஸில் சித்திர திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிரும். சப்போஸ் அப்படி ட்ரீட் பண்ணாத வாட்டர் வைகையில் கலந்துச்சுன்னா கட்டாயம் அந்த ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மக்களுக்கு பெரிய ஒரு சுகாதாரக்கேடாக அமையும். முன்னதாக செல்லூர் கம்மாயில் ஒரே ஒரு ஆக்சஸ் தான் இருந்தது. பந்தல்குடி கால்வாய் வழியாக வைகையில் கலக்கிற மாதிரி தான் முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்தது. நம்ம ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். செல்லூர் கால்வாயிலேருந்து, அதாவது கால்வாயோட சதர்ன் சைட்லேருந்து டைரெக்டாக இப்போ வைகையில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு டனல் மாதிரி போட்டு அண்டர் கிரவுண்ட் போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோவும் நாங்கள் செப்பரேட்டாக போடுறோம். கடந்த சில வருஷம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வைகையில் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. எப்படி ஏவி பிரிட்ஜுக்கு பேரலாக பாலம் அமைப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அழகாக அந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணி பெரும்பகுதி பில்லர்ஸ் அதாவது ஏவி பிரிட்ஜுக்கு பேரலாக எழுப்பிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பால வேலையும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக இங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்து மான்சூன் வரதுக்குள்ளே பெரும்பகுதியான வேலை கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.